ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த 2015 ஆண்டு கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்மை காணும்படி தேவன் கிருபை தந்தார். கடந்த 2014 ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினார். 12 மாதங்கள் அவர் நம்மோடு கூட இருந்தார். நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்தார், நம்மை போஷித்தார், நம்மை பராமரித்தார், நம்மை பாதுகாத்தார். நம்மோடு கூட அவர் இருந்தார், பயன்படுத்தி வந்தார், சுகத்தை தந்தார். ஆகையால் கர்த்தராகி ஆண்டவருக்கு, தேவாதி தேவனுக்கு கோடாகோடி நன்றிகளை நாம் ஏறெடுக்க வேண்டும். எத்தனையோ பேர் ஆண்டை தொடங்கினவர்கள், எத்தனையோ பேர் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 2014 ஆண்டு முழுமையாய் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்த 2015 ஆண்டுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை பிரவேசிக்கும்படி தேவன் கிருபை பாராட்டினார். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை சந்திக்கும்படி, இந்த DGOT டிவியின் மூலமாய் உங்களை தரிசிக்கும்படி, கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்திலே சொல்லும்படி தேவன் எனக்கு கொடுத்ததான இந்த மகிமையான வாய்ப்புக்காக என் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த 2015 ஆண்டிற்காக கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் என்னை ஏவினார். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்தின்படி, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் ஒருத்தியும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த ஆண்டிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன்னோடு கூட நான் இருப்பேன், உன்னோடு கூட நான் எப்பொழுதும் இருக்கிறதை மற்றவர்கள் காண்பார்கள். மனுஷர் உன்னோடு கூட இல்லாமல் இருக்கலாம், சொந்தக்காரர்கள் உன்னோடு கூட இல்லாமல் இருக்கலாம், உறவினர்கள் உன்னோடு கூட இல்லாமல் இருக்கலாம், எல்லாரும் உன்னை விட்டு தூரமாய் போயிருக்கலாம், நீ தனிமையாய் விடப்பட்டவளாய் இருக்கலாம், ஒருவரும் உன்னிடத்தில் இல்லாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறாரோ அத்தனை ஆண்டுகள் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்கிறோமோ இல்லையோ தெரியாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த 2015 ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனவரி மாதத்திலே, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ உயிருள்ள நாளெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறதை மற்றவர்கள் காண்பார்கள். உன்னை யாரெல்லாம் ஒதுக்கினார்களோ, உன்னை யாரெல்லாம் தள்ளினார்களோ, உன்னை யாரெல்லாம் அவதூறாய் பேசினார்களோ, உன்னை விட்டு யாரெல்லாம் போனார்களோ, அவர்கள் உன்னை தேடி வரும்படி என் ஆண்டவர் செய்ய போகிறார். எல்லாரும் சொல்ல போகிறார்கள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உன் குடும்பத்தோடு கூட இருக்கிறார், உன் ஊழியத்தில் அவர் இருக்கிறார், உன்னை நடத்தும்படி அவர் இருக்கிறார் என்று அநேகர் சொல்லும்படி என் தேவன் அதை சாட்சியாய் எழுப்ப போகிறார். ஆகையால் உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. மனுஷன் என்னை மறந்து விட்டானே, என் கணவர் என்னை விட்டு போய்விட்டானே, ஐயோ என் சொந்தக்காரர்கள் எங்களை மறந்து விட்டார்களே, எங்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லையே, நான் யாருக்காக உபவாசம் இருந்து ஜெபித்தேனோ அவர்கள் என்னை விட்டு போய்விட்டார்களே என்று கலங்க வேண்டாம். மனுஷர்கள்தான். ஆனால் ஆண்டவர் உண்மையுள்ளவர், ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவர். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் அனுபவத்தோடு சொல்ல முடியும். யாருக்காக ஜெபம் பண்ணினேனோ, யாருக்காக திறப்பிலே நின்றேனோ, யாருக்காக உபவாசம் இருந்தேனோ அவர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள். ஆனாலும் எனக்கு அன்பானவர்களே, இயேசு என்னை என்றைக்கு தன் கரத்தினால் என்னை அணைத்து என்னை ஊழியத்துக்கு அழைத்தாரோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை ஆண்டவர் என்னை விட்டு விலகாதவராய் இருந்ததை நான் உணர முடிகிறது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் உங்களை மறந்தாலும் உலகம் நன்றி கெட்ட உலகமாய் இருக்கிறது, மக்களும் நன்றி கெட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று அநேகர் சொல்லுவார்கள். ஆகையால் இந்த நாளிலும் கூட எல்லாரும் உன்னை விட்டு போய்விட்டார்கள் என்று எண்ண வேண்டாம். இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் ஒருத்தியும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்கப் போவது இல்லை.
ஏனென்றால் மோசையோடு கூட இருந்த தேவன் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று இஸ்ரவேல் எல்லாருடைய கண்களுக்கு அறியும்படி கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கு அவர் உன்னோடு கூட இருக்க போகிறார். நீ உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கலாம், இல்லாவிட்டால் கிச்சன்ல செய்து கொண்டிருக்கலாம், இல்லாவிட்டால் படுக்கையில உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கலாம். எதுவா இருந்தாலும் என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகளே மகனே, யார் உன்னை கைவிட்டாலும் நீ கவலைப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன், இந்த ஆண்டு முழுவதும் நடத்துவேன், உயிருள்ள நாள் வரை உன்னை நடத்துவேன் என்று, உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட அந்த மோசையோடு கர்த்தர் இருந்தபடினாலே அவன் அற்புதங்களை செய்கிறவனாய் மாறினான். அவன் வனாந்திரத்திலே அநேக மக்களை நடத்துகிறவனாய் மாறினான். ஒரு லீடராக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். எந்த மனுஷனோடு எந்த மனுஷியோடு இயேசு இருக்கிறாரோ அந்த மனுஷனோடு ராஜாதி ராஜா இருக்கும்போது எல்லாமே காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கனம் தேடி வரும், பணம் தேடி வரும், ஆசீர்வாதம் தேடி வரும். அவன் போகிற இடமெல்லாம் செழிப்பு உண்டாகும். இன்றைக்கு இந்த 2015 நீங்கள் இந்த டிவியின் மூலமாய் இந்த தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மூலமாய் கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களோடு கூட இயேசு இருக்கிறார் என்று அநேகர் சொல்லும்படிக்கு உங்கள் மூலமாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் என் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்கள் ஜெபத்திலே வல்லமை இருக்கிறது, உங்கள் ஜெபத்தில் அபிஷேகம் இருக்கிறது. நீங்கள் எங்கே போனாலும் அங்கே இயேசு வருவார். அங்கே உங்கள் மூலமாய் அற்புதங்களை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். போகட்டும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட மோசையோடு இருந்த கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்க வேண்டுமானால் தேவன் ஒரு 7 காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதே யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் போது 2 வசனம் இப்படி சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, யோசுவா 1:2 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள், நீங்கள் நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். யோசுவா 1 அதிகாரம் 2 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே மிகுந்து மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரராயிருக்கும் நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இந்த முதல் வார்த்தை என்னென்றால், நீங்கள் எழும்ப வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளை, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு விசுவாசிகள், ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு எழும்பும்படி சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எழும்ப முடியாதபடி உங்கள் பாவ கட்டுகள் உங்களை கீழே தள்ளி இருக்கலாம். உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பக்கூடாதபடி, ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்யக்கூடாதபடி, ஆண்டவரோடு கூட எழும்பி நிற்கக்கூடாதபடி உங்களை அப்படியே பாரங்கள் அழுத்திருக்கலாம். உங்கள் துக்கங்கள் உங்களை அழுத்திருக்கலாம், உங்களுடைய வேதனைகள் உங்களை அழுத்திருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, இந்த ஆண்டிலே நீ எழும்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 52:1-2 எழும்பு சியோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். காரணம் என்னவென்றால், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன் வழியிலே வருவதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பும் போது உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கட்டுகளை கர்த்தர் இந்த ஆண்டிலே உடைத்து போடுவார். நீ எழும்பும் போது உனக்கு விரோதமாய் செயல்படுகிற மந்திர தந்திரங்களை முறியடிப்பார். நீ எழும்பும் போது உனக்கு விரோதமாய் சதித்திட்டம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். நீ எழும்பும் போது உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ இன்னும் வளருவாய். ஏமேன். என் அன்பு மகளே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, பிரச்சனைகளை பார்த்து அழுது கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறாயோ, சூழ்நிலைகளை பார்த்து உட்கார்ந்திருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்து நீ எழும்பும் போது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிப்பார். 2வதாக என் அன்புள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. யோசுவா 1 அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி எழுதியிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியே படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க வேண்டும். கவனமாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தேவனுடைய ஊழியர்கள் மூலமாய் நமக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை
கர்த்தருடைய ஊழியர்கள் மூலமாய் சொல்லுகிற ஒவ்வொரு வசனங்களை நாம் கேட்டு அதன்படி நடக்க கவனமாயிருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் செல்லுகிறோம். கர்த்தருடைய ஊழியர்கள் மூலமாய் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள், அநேக எச்சரிப்பின் வார்த்தைகள், அநேக கட்டளையின் வார்த்தைகள், அநேக வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் வேதத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். இங்கே சொல்லுகிறார், இரண்டாவதாக, என் அன்பு தேவ பிள்ளையே, உங்க ஊழியர்கள் மூலமாய், போதகர் மூலமாய், ஏன் வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் மூலமாய் உனக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ நியாய பிரமாணங்களின்படி நீ கற்றுக்கொண்டவைகளை செய்ய கவனமாயிரு. எதையெல்லாம் நீ கற்றுக்கொண்டாயோ, எதையெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறாயோ அதை செய்யும்படி நீ கவனமாயிருக்க வேண்டும். அப்படி நீ கவனமாயிருப்பாயானால் ஆண்டவர் சொல்லுவார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னோடு கூட அவர் இருக்கிறார். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்க போவது இல்லை. இந்த 2015 கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஆகையால் நீ சோர்ந்து போக வேண்டாம். யார் உன்னோடு கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இயேசு உன்னோடு கூட இருப்பார். உன்னோடு கூட அவர் இருக்கிறதை அந்நியருடைய கண்கள் அல்ல, உன் கண்கள் அதை காணும். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், நீ கவனமாயிரு. உனக்கு சொல்லப்பட்டவைகளை, கற்பித்தவைகளை, ஊழியர்கள் மூலமாய் பேசப்பட்டவைகளை, வேதத்தின் மூலமாய் தியானிக்கிற நேரத்தில் வார்த்தை மூலமாய் உனக்கு சொல்லப்பட்டவைகளை செய்ய கவனமாயிருக்க வேண்டும். அப்படி நீ கவனமாயிருந்தால் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். மூன்றாவதாக ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. யோசுவா 1:8 அவர் சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. கர்த்தருடைய வார்த்தை உன் வாயிலே அவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்கிறது. பக்தனாகிய தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபம். அந்த வார்த்தையை உன் வாயை விட்டு நீங்காமல் பார்த்துக்கொள். அந்த வார்த்தை உன் வாயிலே இருக்கும்போது, அந்த வார்த்தையை சொல்லும் போது காற்றையும் கடலையும் நான் அதட்டுகிற கர்த்தர். ஆகையால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையை உன் வாயை விட்டு, இந்த புஸ்தகத்திலே இருக்கிற வார்த்தைகளை என் வாயிலிருந்து, உன் வாயிலிருந்து பிரியாம இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. உன் வாயை விட்டு அந்த வார்த்தைகள் பிரியக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயில என் வார்த்தைகளை நான் வைத்திருக்கிறேன். சங்கீதம் 81:10 இப்படி சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உன் வாயிலே கர்த்தருடைய வார்த்தைகளை வைக்க அவர் விரும்புகிறார். இதுவரை உன் வாயில அவிசுவாசமான வார்த்தைகள், கேடான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், முறுமுறுக்கிற வார்த்தைகள், தேவனை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் உன் வாயில் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாள் முதல் கொண்டு என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயிலே என் வார்த்தைகளை வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தைகள் உன்னை விட்டு நீங்காமல் இருக்க பார்த்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளை கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தைகளை, உன் வாயிலே வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளை கர்த்தர் நீங்காதபடி அதை காக்கும்படி அவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏமேன், உன் வாயிட்ட வார்த்தைகள் அக்கினியாகவும் இந்த ஜனங்களை விறகுகளாய் மாற்றுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருடைய வாயிலே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாயிலே இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்கள் நாவிலே இறங்குகிறது. உங்கள் வாயிலே அவருடைய வார்த்தைகளை வைக்க விரும்புகிறார். அந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள். இந்த ஆண்டிலே கர்த்தரனை பயன்படுத்துவாரா? நான் எதிர்பார்க்கிற வல்லமை கிடைக்குமா? நான் எதிர்பார்க்கிற தேவ பிரசனம் எனக்கு வருமா? இந்த ஆண்டிலே கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார்? கர்த்தர் இந்த ஆண்டில் என்னை கொண்டு எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்று நீ எதிர்பார்ப்போடு நீ இதை பார்த்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது வானத்தை அவர் திறந்து, ஏமேன், உன்னுடைய வாயில் அவருடைய வார்த்தைகளை வைத்து, ஏமேன், உன் மூலமாய் கர்த்தர் தேசத்தை அசைக்க போகிறார். உன் மூலமாய் அநேகரை கர்த்தர் தொடுவார். உன் மூலமாய் உன் குடும்பத்திற்கு ரட்சிப்பு வரப்போகிறது. உன் மூலமாய் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட போகிறார்கள். ஆகையால் ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏமேன், இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான்காவதாக
நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்காமல் இருக்க வேண்டுமானால் 4வது 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதே யோசுவா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அப்பொழுது யோசுவா ஜனங்களை ஏமேன் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் ஏமேன் பாளையத்தை ஏமேன் உலாவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உன் பாளையமாகிய வீட்டை நீ பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். 4வது உன் பாளையமாகிய வீட்டுக்குள் தேவன் உலாவ விரும்புகிறார். அந்த வீட்டுக்குள் தேவன் அசைவாட விரும்புகிறார். அந்த வீட்டுக்குள் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வர விரும்புகிறார். உன் வீட்டுக்குள் தேவன் உலாவ வேண்டுமானால் உன் வீட்டின் பாளையமாகிய அந்த வீட்டை எப்படி வைத்திருக்கிறீர்கள்? அந்த வீட்டுக்குள் கர்த்தர் வரும்படிக்கு ஏமேன் உன்னுடைய பாளையமாகிய வீட்டை பரிசுத்தமாய் வைத்திருக்கிறாயாம். யோசுவா 1:11 சொல்லுகிறது, உன் பாளையத்துக்குள் அவர் உலாவ விரும்புகிறார், அவர் கடந்து வர விரும்புகிறார். இன்றைக்கு உன் வீடாகிய அந்த வீட்டை, உன்னுடைய சரீரமாகிய பாளையத்தை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறாயா? உன் பாளையமாகிய வீட்டை ஏமேன் வீட்டுக்குள் ஆண்டவர் வரும்படி உலாவும்படி பரிசுத்தமாய் வைத்திருக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது, இதோ வாசல் படி நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு இருதயமாகிய வாசலை அவன் திறப்பானாகில் நான் அவனோடு கூட வந்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட வந்து போஜனம் பண்ணுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்குள் வந்து உங்களோடு கூட போஜனம் பண்ணும்படி அவர் விரும்புகிறார். உங்களோடு கூட உலாவ அவர் விரும்புகிறார். உங்களோடு கூட அவர் அசைவாட விரும்புகிறார். ஆகையால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டுக்குள் நான் வருவேன், உன் பாளையமாகிய வீட்டை பரிசுத்தமாய் வைத்துக்கொள். அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று மற்றவர்கள் காண்பார்கள். 6வது 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? கற்றுக்கொண்டதெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஏமேன் ஆசீர்வாதமாய் வைப்பார். இந்த 2015ஆம் ஆண்டிலே தேவனுடைய ஊழியர்கள் மூலமாய் நீங்கள் என்னென்ன கேட்டுக்கொண்டீர்களோ அதன்படி செய்ய வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட அவர் இருப்பார். இந்த 2015ஆம் ஆண்டிலே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை உன் சத்துருக்கள் காணப்போகிறார்கள், உன் சொந்தக்காரர்கள் காணப்போகிறார்கள், உன் உறவினர்கள் காணப்போகிறார்கள். ஆகையால் உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. மனுஷன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 2015ஆம் ஆண்டிலே இயேசு நிச்சயமாகவே உன்னோடு கூட இருக்கிறார். என் அன்பு ஊழியனே, இந்த இடத்துல ஒரு ஊழியன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் இயேசு உன்னோடு கூட வந்து அற்புதங்களையும் அடையாளங்களை செய்கிறதை அநேகர் காணப்போகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், மெய்யாகவே இவரோடு கர்த்தர் இருக்கிறார், மெய்யாகவே இவளோடு கர்த்தர் இருக்கிறார் என்று உங்களை குறித்து அநேக சாட்சிகள் வரும். ஓ ஹல்லேலூயா! சோர்ந்து போக வேண்டாம். அநேகர் வியாபாரம் செய்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் இருக்கிறீர்கள். ஏமன் உங்கள் வியாபாரங்களிலே தேவன் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் இந்த ஆண்டிலே பெறப்போகிறீர்கள். இதுவரை இல்லாத ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றப் போகிறார். காரணம் வேதம் சொல்லுகிறது, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று ஏசாயா 58:8 சொல்லுகிறது. எத்தனை ஆண்டுகள் எந்த வியாபாரத்திலே செழிப்பில்லை என்று நீங்கள் அழுதீர்களோ, இந்த ஆண்டிலே அந்த வியாபாரத்தில் ஒரு செழிப்பையும் ஒரு ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு தரும்படி இருக்கிறார். காரணம் மோசையோடு இருந்த கர்த்தர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். உங்களோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை அநேகருடைய கண்கள் காணப்போகிறது. உங்கள் சத்துருக்களை தேவன் காணும்படி செய்வார். போகட்டும் பிரியமானவர்களே, அவர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? முதலாவதாக அவர் நம்மோடு கூட இருந்தார், நம்மோடு கூட அவர் இருந்தார், நம்முடைய தலையை அவர் உயர்த்துவார். இந்த 2015 ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால், சங்கீதம் 23 கடைசி வசனத்தின்படி, உன் சத்துருக்களுக்கு மத்தியிலே உனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார், எண்ணெயினாலே உன் தலையை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார், உன்னுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார். இந்த ஆண்டிலே உன் பாத்திரத்தை கர்த்தர் நிரம்பி வழிய செய்வார். ஓ, நீ சொன்னாய் அல்லவா, என் பாத்திரம் வெறுமையாய் இருக்கிறதே, என் வீடு வெறுமையாய் இருக்கிறதே, என் ஊழியத்தில் வெறுமை பார்க்கிறேனே, என்னுடைய ஊழியத்தில்
அற்புதங்கள் இல்லையே, அதிசயங்கள் இல்லையே, என்னுடைய ஊழியத்திலே நான் எதிர்பார்க்கிற வல்லம் இல்லையே என்று நீ கலங்கி கொண்டிருக்கலாம். வியாபாரத்திலே வெறுமை, குடும்பத்திலே வெறுமை, தனிப்பட்ட ஜீவத்திலே வெறுமை. இந்த ஆண்டிலே கர்த்தர் உன்னை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுவார். தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இந்த வார்த்தை கவனமாய் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிற அன்பு மகளே, உன்னுடைய வாழ்க்கையில இதுவரை நீ வெறுமையான பாத்திரமாய் நீ இருக்கலாம். இந்த ஆண்டு உன்னை கர்த்தர் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுவார். உன் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து இதுவரை இல்லாத அளவுக்கு உன்னை எடுத்து நிறுத்த போகிறார். இதுவரை இல்லாத அளவுக்கு உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை கனம் பண்ணுவார். இந்த ஆண்டிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களுக்கு மத்தியிலே உன்னை யாரெல்லாம் அவதிப்படுத்தினார்களோ, உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ, உன்னை யாரெல்லாம் துக்கப்படுத்தினார்களோ, உன்னை யாரெல்லாம் வேதனைப்படுத்தினார்களோ, உன்னுடைய முகத்துக்கு முன்பதாக ஒரு வார்த்தை பின்பதாக ஒரு வார்த்தை பேசி உன் இருதயத்தை யாரெல்லாம் நோகடித்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். கர்த்தர் உன் தலையை உயர்த்துவது மாத்திரமல்ல, உன் பாத்திரத்தை நிரம்பி வழியச் செய்வார். இந்த 2015 அதை நடக்கும்படி என் ஆண்டவர் அதை செய்யும்படி இருக்கிறார். போகட்டும் பிரியமானவர்களே, இரண்டாவதாக அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் பல காரியங்களை நாம் தியானம் பண்ணினோம். இப்பொழுது இரண்டாவதாக அவர் நம்மோடு கூட இருந்தால் மீகா 2:13 படி தடைகளை உடைப்பார். இத்தனை ஆண்டுகள் உன் வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறதோ, உன் திருமணம் நடக்கக்கூடாதபடி தடை இருக்கலாம், குழந்தை பிறக்கக்கூடாதபடி தடை இருக்கலாம், வியாபாரத்திலே செழிப்பு வராதபடி தடை இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையிலே தடைகள் இருக்கலாம், ஊழியத்திலே தடைகள் இருக்கலாம், ஆத்துமாக்கள் தடை பண்ணப்பட்டிருக்கலாம், வல்லமை தடையா இருக்கலாம், வரங்கள் தடையா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டிலே இரண்டாவதாக நான் உன்னோடு கூட இருந்தால் எல்லா தடைகளை நான் உடைத்து காண்பிப்பேன். எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த ஆண்டிலே உனக்கு முன்பதாக தடைகள் எல்லாம் உடைத்து அவர் உனக்கு முன்னே செல்ல போகிறார். ஹல்லேலூயா. அவர் தடைகளை உடைக்கிற கர்த்தர். இந்த ஆண்டிலே கர்த்தர் உனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற எல்லா தடைகளை, சாத்தான் கொண்டு வருகிற தடைகளை, பொல்லாத பிசாசுகள் கொண்டு வருகிற தடைகளை, மனுஷர்கள் கொண்டு வருகிற தடைகளை, என் அன்பு சகோதரியே, உன் சகோதரிக்கு இந்த ஆண்டிலே திருமணத்தை நடத்த என் தேவனால் கூடும். இன்றைக்கு அந்த தடைகள் எல்லாம் உடைத்து இந்த ஆண்டு முடிவதற்குள் உன் சகோதரியுடைய திருமணத்தை நடத்தி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு மகனே, உனக்கு வேலை இந்த ஆண்டிலே கண்டிப்பாய் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதிர்பார்த்த வல்லமை கிடைக்கும் என்று என் தேவ ஊழியனே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆகையால் சோர்ந்து போக வேண்டாம், தடைகளை கர்த்தர் உடைப்பார். மூன்றாவதாக ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால் உங்களை மேன்மைப்படுத்துவார். யோசுவா 3:7 படி இஸ்ரவேல் எல்லாருடைய கண்கள் அறியும்படி நான் இன்று முதல் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுகிறார். இன்றைக்கு அவருடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களிலே சிலர் அவமானத்தின் மத்தியிலும், நிந்தனைகள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும், கவலையின் மத்தியிலும், துக்கத்தின் மத்தியிலும் சாவதே நலம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார், உன் அவமானங்களை நான் மாற்றி, உன் நிந்தனைகளை நான் மாற்றி, உன் வேதனைகளை நான் மாற்றி 2015 ஆண்டிலே உன்னை மேன்மையாய் வைப்பேன். யார் மத்தியில் என்று சொன்னால் இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பதாக, சொந்தக்காருடைய கண்களுக்கு முன்பதாக, ஒருவனுடைய கண்களுக்கு முன்பதாக, உன்னை நேசிக்காத ஜனத்துக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். மேன்மை என்று சொல்லும் போது உயர்வை குறிக்கிறது. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஒரு நாளும் கலங்க வேண்டாம். மனுஷனுடைய வார்த்தைகள் உன்னை சோர்வடைய பண்ணலாம், மனுஷனுடைய செயல்கள் உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம், உன்னுடைய ஊழியத்தை சின்னாபின்னமாக்கலாம், உன்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் குள்ளநரிகள் எழும்பியிருக்கலாம், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் பொல்லாத மனிதர்கள் எழும்பி உன்னையும் உன் கணவரையும் பிரிக்க வேண்டும் என்று இருக்கலாம். ஆனாலும் கலங்க வேண்டாம். என் அருள்நாதர் இயேசு இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனை, இஸ்ரவேல் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். நான்காவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் உபாகமம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பெருக பண்ணுவார், ஜெப வாழ்க்கையை பெருக பண்ணுவார், ஊழியத்தை பெருக பண்ணுவார், தனிப்பட்ட ஜீவியத்திலே கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார், வியாபாரத்திலே 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள். மனுஷன் கொடுக்காமல் போகலாம், மனுஷனுடைய தயவு இல்லாமல் போகலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் உங்களை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த
2015 ஆண்டிலே எல்லாவற்றில் நீங்கள் பெருகுவீர்கள், எல்லாவற்றில் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், எல்லாவற்றில் நீங்கள் மேன்மையாய் இருப்பீர்கள். யார் உங்களை மறந்தாலும் மறக்காமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறவாமல் இந்த ஆண்டிலே உன்னை உயர்த்துவேன். வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிரு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துகிற நேரம் வந்துவிட்டது மகனே. அந்த ஏற்ற காலம் இந்த 2015 தான். ஆகையால் இந்த ஆண்டிலே நீ எதிர்பார்க்கிற வல்லமை, நீ எதிர்பார்க்கிற தேவ பிரசன்னம், நீ எதிர்பார்க்கிற ஊழியம், நீ எதிர்பார்க்கிற வியாபாரம், நீ எதிர்பார்க்கிற சகலத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் சோர்ந்து போக வேண்டாம். இந்த ஆண்டிலே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தர் உங்களை 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணி உங்களை உயர்த்துவார். 1000 மடங்கு வல்லமை கொடுப்பார், 1000 மடங்கு அபிஷேகத்தை தருவார், 1000 மடங்கு கிருபைகளை தருவார், 1000 மடங்கு வரங்களை பெருக பண்ணுவார், 1000 மடங்கு கனிகளினாலே உங்களை நிரப்புவார், 1000 மடங்கு வியாபாரத்தில் செழிப்பை காண்பீர்கள், 1000 மடங்கு தேவனுடைய கிருபையில் நீங்கள் வளருவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோர்ந்து போக வேண்டாம். 4வது, அவர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு என்ன ஆசீர்வாதம்? வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 33:14 படி, என் சமூகம் உனக்கு முன்பதாய் கடந்து போகும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய 2015 ஆண்டில நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தர் உங்களோடு கூட வருவது மாத்திரமல்ல, அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்ல போகிறது. அவருடைய சமூகம் என்று சொல்லும் போது அவரே நமக்கு முன்பதாய் கடந்து போவார். அவரே நமக்கு முன்பதாய் கடந்து போவாரானால் நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஒரு மனுஷனும் இருக்க போவதில்லை. இந்த 2015 ஆண்டிலே கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். என் ஆங்கிலத்தில் சொல்லுகிறார், I will give you the rest. ரெஸ்டை கொடுப்பார். ஏமன். வேலையிலே இளைப்பாறுதல் இல்லையா? குடும்ப வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லையா? ஊழியத்தின் பாதையில இளைப்பாறுதல் இல்லையா? என்ன இளைப்பாறுதல் உங்களுக்கு வேண்டும்? இந்த 2015 ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் சமூகம் உனக்கு முன்பதாய் கடந்து செல்லும். என் சமூகம் உனக்கு முன்பதாய் கடந்து செல்லும் போது ஏமன் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த சமூகம் நமக்கு முன்பதாய் கடந்து செல்ல வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆகையால் நாம் அவரிடத்துக்கு வர வேண்டும். நாம் அவரிடத்தில் வந்து விட்டோம். ஆகையால் இந்த 2015 ஆண்டிலே அவர் நமக்கு முன்பதாக அவருடைய சமூகத்தை செல்லும்படி செய்வார். அந்த சமூகம் நமக்கு முன்பதாய் கடந்து வரப்போகிறது. கடைசியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, சாமுவேல் ஜெபம் பண்ணி முடித்தவுடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பலிபீடத்தில் உள்ள வேண்டாத கிரிகளை கர்த்தர் பட்சித்து போட்டார். இந்த நாளிலே கர்த்தருடைய மகிமை உன்னை நிரப்ப போகிறது. இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய மகிமை உன்னை மூட போகிறது. அவருடைய மகிமை உன்னை நடத்த போகிறது. அவருடைய மகிமை உன்னை பாதுகாக்க போகிறது. அந்த மகிமை யார்? 7 கடைசி வரை வாசிப்பீர்களானால், அவர்தான் சேனைகளின் கர்த்தர், அவர்தான் மகிமையின் ராஜா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2015 ஆண்டிலே என் மகிமையினாலே உன்னை மூட போகிறேன், என் மகிமை உன்னை காக்க போகிறது. அது மாத்திரமல்ல, சாலமோன் ஆலயத்தில் இறங்கி வந்த அதே தேவ மகிமை உன் சரீரமாகிய ஆலயத்தில் இப்பொழுது அந்த மகிமை இறங்குகிறது. இப்பொழுது அந்த மகிமை உன்னை நிரப்புகிறது. நீ எங்கிருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இப்பொழுது அந்த மகிமை உன்னை மூடுகிறது. அந்த மகிமையினாலே நீ நிரப்பப்படுகிறாய். உனக்குள் அந்த மகிமை ஆவியானவர் இறங்கிக் கொண்டே இருக்கிறார். உனக்குள் அந்த மகிமையின் வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. உன் வார்த்தைகள் மகிமையாய் வெளிப்பட போகிறது. உன்னுடைய செயல்களிலே மகிமையை அநேகர் காண்பார்கள். தேவ மகிமையினாலே உன்னை நிரப்புவார். வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் ஜெபம் பண்ணி முடித்தவுடனே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த 2015 ஆண்டிலே ஜனவரி 1 தேதியிலிருந்து டிசம்பர் வரை நீ என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபிக்க போகிறாயோ, ஜெபித்து முடித்த மாத்திரத்திலே கர்த்தருடைய மகிமை உன்மேல் இறங்க போகிறது. அந்த மகிமை பலமாய் இப்பொழுது இறங்குகிறது. இப்பொழுது அந்த மகிமை உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த தேவ மகிமை உன்னை நிரப்ப 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 நீ மறுரூபமாக்கப்படுகிறாய். நீ மறுரூபமாக்கப்பட உனக்கு விரோதமாய் உனக்கு தெரியாமல் இருக்கிற கட்டுகள், பிசாசுகள், பொல்லாத ஆவின் கிரியைகள், மாந்திரிய வல்லமைகள் சுக்குநூலாய் உடைத்தெறியப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகிமையினால் நீ நிரப்பப்பட்டு கொண்டே
நிரப்பப்பட்டு கொண்டே இரு. அந்த மகிமை உன்னை காக்கும், அந்த மகிமை உன்னை மூடும், அந்த மகிமை உன்னை நடத்தும். அந்த மகிமையின் ஆவியானவர் இயேசு கிறிஸ்து தான். ஆகியால் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2015 ஆண்டு முழுவதும் நான் என் மகிமையினாலே உன்னை மூடுவேன், என் மகிமையினாலே உன்னை நிரப்புவேன், என் மகிமையினாலே உன்னை காக்கும்படி நான் செய்வேன். போகட்டும் பிரியமானவர்களே. ஆகியால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் ஒருத்தியும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எல்லாருடைய கண்கள் அறியும்படிக்கு இன்று முதல் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தின கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. கடந்த 2014 ஆண்டு முழுவதும் எங்களை அருமையாய் நடத்தினீர் ஆண்டவரே. எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ கண்ணீர்கள் ஐயா, எவ்வளோ இழப்புகள், பாரங்கள் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தனை நடத்தினீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 2015 ஆண்டு எப்படி இருக்குமோ என்று நம்முடைய பிள்ளைகள் ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், ஏமேன், உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில சுகவா வாழ்வு துளிர்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டிலே நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே நான் கிரியை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டிலே ஏமேன், நம்பிக்கையுடைய சிறைகளாய் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன் என்ற வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இரட்டிப்பான அபிஷேகத்தையும் இரட்டிப்பான வல்லமை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது கூட ஆண்டவருடைய வல்லமை உங்கள் ஒவ்வொருவரை நிரப்புகிறது, நிரப்புகிறது, நிரப்புகிறது. நீங்கள் எங்கிருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த ஆண்டிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பேன். கடந்த ஆண்டிலே நீ கேட்டாய் அல்லவா, ஆண்டவரே மெய்யாகவே என்னோடு இருக்கிறீரா, என் ஊழியத்தோடு இருக்கிறீரா, என் குடும்பத்தோடு இருக்கிறீரா, என் வியாபாரத்தோடு இருக்கிறீரா, என் பிள்ளைகளோடு இருக்கிறீரா, என் கணவரோடு இருக்கிறீரா, என் மனைவியோடு இருக்கிறீரா என்று கேள்வி கேட்டாய் அல்லவா. இந்த ஆண்டிலே நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காண்பிப்பேன். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக சோர்ந்து போக வேண்டாம். இந்த ஆண்டு முழுவதும் நான் உங்களோடு கூட இருக்கிறதை உங்கள் சத்துருக்கள் காண்பார்கள், உங்கள் சத்துருக்களை நான் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை மூடுவதாக, உம்முடைய பிள்ளைகளை காப்பதாக. யோசுவா 1:5 படி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய இரத்த கோட்டைக்குள், அக்கினி கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு ஆண்டவரே, நீர் கல்வாரி சிலுவையிலே சிந்தி நம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தின் துளிகள் இப்பொழுது இந்த தி காட்டிவின் மூலமாய் தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வீடுகளிலே நான் தெளிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு நிலை வீடுகளில், நிலை கால்களில் உம்முடைய இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய பிள்ளைகள் செழிப்பாய் இருக்கட்டும். தூர தேசத்திலிருந்து கேட்கலாம், எங்கிருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள் அந்த இடத்திற்கு தேவனே நான் போக முடியாமல் இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் கடந்து போய் எல்லா வீடுகளிலே உம்முடைய ரத்தத்தை தெளிப்பீராக. ஒவ்வொரு வீடுகளிலே கர்த்தருடைய கீத சத்த மனமகிழ்ச்சி உண்டாவதாக. ஒவ்வொரு வீடுகளிலே தேவனுடைய பிரசனம் இப்பொழுது இறங்குவதாக. எல்லா இருளின் ஆதிக்கங்கள், அந்தகாரத்தின் கிரியைகள், வான மண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகள், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் வீடுகளை விட்டு துரத்தி போடுவீராக. வீடுகளில் இருக்கிற எல்லா இருள்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. பரிசுத்த ஆவியோட கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய குடும்பங்களில் அற்புதங்களை, அடையாளங்களை செய்யும். வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களை தொட்டு சுகமாக்கும் அப்பா. கேன்சர் பேஷண்டை தொடுவீராக. ஒரு கேன்சர் பேஷண்டை இப்பொழுது தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அந்த மகளுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. நெஞ்சு வலியோடு இருக்கிற அன்பு மகனே, இப்பொழுது உம்முடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை உன் ஹார்ட் பகுதியில் இறங்குகிறது. அந்த ஹார்ட்டை தேவன் புதிதாக்குகிறார். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இனி ஊழியம் உண்டா, ஆத்துமாக்கள் உண்டா, வல்லமை உண்டா என்று சோர்ந்து போய் இருக்கிற தேவ ஊழியனே, நீ எழும்பு, நீ எழும்பு. இனி உன் ஊழியத்திலே வித்தியாசத்தை நீ காண்பாய். இனி வரும் நாட்களிலே உன்னை கொண்டு நான் பயங்கரமான காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ கர்த்தாவே, உம்முடைய கரங்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு வீடுகள் நீர் ஆசீர்வதி. உம்முடைய பிள்ளைகளை பலத்த சாட்சிகளை எழுப்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த ஆண்டு முழுவதும் நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும் அப்பா. சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படட்டும். மெய்யாகவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிகாட்டிவின் மூலமாய் தேவ வார்த்தை இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இதன் மூலமாய் ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீர்களானால், சுகத்தை பெற்றிருப்பீர்களானால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.